வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பதி பிரம்மோற்சவ விழாவையொட்டி சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் இருந்து திருப்பதிக்கு தினமும் 200 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறுகையில், தமிழகத்திலிருந்து சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் இருந்து ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கு வழக்கமாக விரைவு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த 22ஆம் தேதி பிரம்மோற்சவம் துவங்கியது. இவ்விழா வரும் அக்டோபர் 2 வரை நடக்கிறது. இதையொட்டி தமிழகத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பர். பக்தர்கள் வசதிக்காக தமிழகத்திலிருந்து கடந்த 22ஆம் தேதி முதல் திருப்பதிக்கு சிறப்பு விரைவு பஸ்கள் இயக்கப்படுகிறது. இச்சேவை வரும் அக்டோபர் 6 வரை தொடரும். திருச்சி, தஞ்சாவூர், சென்னை, சேலம், கோவை, மதுரை, காரைக்குடி, கும்பகோணம், புதுச்சேரி, நாகை, செங்கோட்டையிலிருந்து திருப்பதிக்கு வழக்கமாக 60 பஸ்கள் இயக்கப்படுகின்றன. பிரம்மோற்சவ விழாவையொட்டி கூடுதலாக 200 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. பக்தர்களின் தேவைக்கு ஏற்ப விரைவு பஸ்களை அதிகரித்து இயக்க உள்ளோம் என்றனர். சென்னையிலிருந்து மதுரை செல்ல விமான நிலையம் வந்த முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். மீனவரோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட விஜய் இன்னைக்கு நாமக்கல் கரூர்லாம் போயிருக்காரு. இதை பற்றி உங்க கருத்து சார்? என்னை பற்றியோ நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற தொண்டல் உரிமை குழு பற்றியோ அவர் ஏதாவது சொன்னால் நான் கருத்து சொல்லுவேன் சார். அதே போல இப்போ சீமான் வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அண்ணா அப்புறம் பெரியார்ன்ற ஒரு சனியனையே குற்றச்சாட்டை இன்னும் நான் முழுமையாக பார்க்கவில்லை. அண்ணா மீதோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதோ யாராவது விமர்சனம் வைத்தால் அவர்கள் அதற்குரிய பரிகாரத்தை பலனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்து சார். டிடிவி தினகரன் தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என்ன சார், என்ன விஷயமா பார்த்துருக்கீங்க? நான் எங்க பார்த்தேன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட தில்லை நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் 10 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை. இதனால் கொந்தளித்த பொதுமக்கள் காலை குடங்களுடன் சேலம் மெயின் ரோட்டில் சாலை மறியல் செய்தனர். தகவல் அறிந்த ஆத்தூர் போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடனடியாக தண்ணீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சாலை மறியல் காரணமாக அந்த பகுதியில் அரை மணி நேரத்துக்கும் மேலாக கடும் டிராபிக் ஜாம் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் துடியலூர், கதிர்நாயக்கன்பாளையம், லட்சுமி நகர் மற்றும் ரேணகாபுரம் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஒற்றை குரங்கு உலா வருகிறது. வீடுகளுக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபடுவதுடன் வீட்டு மாடி மற்றும் தெருக்களில் ஜாலி ரவுண்ட் வருகிறது. குழந்தைகள் வைத்திருக்கும் உணவுப் பொருட்களை பிடுங்கிக் கொண்டு ஓட்டம் பிடிக்கிறது. குரங்கு கடித்து விடுமோ என்ற அச்சத்தில் பகுதிவாசிகள் உள்ளனர். அட்டகாசத்தில் ஈடுபடும் குரங்கினை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர்.